எதுக்கு வச்சிருக்கீங்க ஆக்சுவலி? திமுக பாஜகவும் சேரப்போகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. இதுல அவன் என்ன எங்க போனான் தப்பு சேமா இருக்கு டோல்டு? முதல்ல? அட ஒரு நிமிஷம் இருங்க சேமா, டோல்டு எங்க போனா? ஏய் டோல்டு இருக்கியாடா? அவன் இல்லையா, விடியா வந்தவனே பேசுவான். யாராவது மேல ஏத்தணுமே சேமா. அதெல்லாம் அமைதியா இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, திமுக பாஜகவும் சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்க, பேசுவோம். இத்தனை வருஷமா வந்து பார்த்தா நாங்க எதிரி எதிரின்றத சொல்லுதான் ஓட்டு வாங்கினீங்க. இப்ப என்ன ஏமாத்திட்டு சுத்திட்டு இந்தியாவோட இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு ஏதோ பாருங்க, தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட், இங்க 28 ஸ்டேட் இருக்கு. அதை எல்லாத்தையும் சரி. பாதுகாக்கணும் இப்ப திமுகவால தான் முடியும். அதுக்கு திமுக இப்ப உழைக்கணும்ல உங்களுக்கு. அதுதான் ஒண்ணு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா விட்டே போயிடுச்சுன்னா எல்லா இது மாநிலமும் காப்பாற்றப்படும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன், 40 MP வச்சிருக்காங்க இப்ப, ஓகேவா? அதுல கூட்டணி கட்சிகள் நீங்க கழிச்சாலும் 22 23 ராஜ்யசபாலாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 40 MP வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு வச்சுதான் நீங்க சம்பாரிச்சீங்க தவிர, அதெல்லாம் இந்த பாருங்க, ஐயோ, அதை நீ தேர்தல் பேசக்கூடாது. என்பது என்ன தேர்தல் பேசிட்டு என்பது இருக்க? வேற, இந்தியாவோட நலன் என்பது வேற. அதை பிரிச்சு இங்க பாருங்க பார்க்க நண்பர்களே, திமுக காரன்ட்ட பேசலாம், திமுக காரன் மாதிரி நடிகரவன்ட்ட பேசக்கூடாது. இந்தியாவோட நலன்றது நமக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, கேரளாவுக்கு நல்லது, கர்நாடகாவுக்கு நல்லது. அந்த மாதிரி பாருங்க. எங்கேயா போனா சேமா? கொஞ்ச நேரம் இது மொக்கையா இருக்கு சேமா, இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க சேமா. 2 வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. அப்போ ஊபி பீகாருக்குலாம் இந்தியாவினோட நல்லது இல்லையா? நலன் புரியலையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது, கேரளாவுக்கு நல்லது, கர்நாடகாவுக்கு நல்லது, சன் குடும்பத்துக்கு நல்லது, கோபாலபுரத்துக்கு நல்லது. ஆமா, நீங்க இது தயவு செய்து பேசுறது உங்களுடைய நல்லா இல்ல. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. அப்ப இருங்க சேமா. திமுகன்றது இந்தியாவுக்கான கட்சிங்க. அப்பா இருங்க சேமா. டேய் டோல்டு இருக்கியா இல்லையாடா? வேற ஏதாவது எடுக்க சொல்லுவாங்க. இவனுக்கு ஏதாவது கோர்ஸ் கொடுங்க, இல்ல இவனுக்கு ஐபோன் வாங்கி கொடுங்க. இருக்கான். சிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ட்ராய்க்கு குடுறா போஸ்ட். சிபி வெளில இருக்காராண்டா. சேமா, அப்ப திராவிட நாடு என்னாச்சு சேமா? திராவிட நாடுன்றது இப்போதைக்கு நாங்க இந்தியால இருக்கனால வெளியே வச்சிருக்கேன். அதை நான் கூட கலைஞர் சொன்னதை சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன். சேமா, திராவிடம்னா கொள்கையா இல்ல நிலப்பரப்பு சொல்லுங்க, அதை சொல்லுங்க முதல்ல. அது அந்த விஷயத்த நீங்க போக கூடாது, ஓகேவா? நீங்க திமுக பத்தி மட்டும் பேசுது. இல்ல அததான் கேக்குறேன். நீங்க திமுக காரனா பதில் கருணாநிதி சொல்லுங்க. வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கம்யூனிஸ்ட் நாடுனா கம்யூனிஸ்ட் நாடு ஏதாவது ஒரு நாடு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இருக்கு. எந்த நாடு இருக்கு? அவங்களோட கொள்கை அதே மாதிரிதான் திராவிடத்தை பின்பற்ற நாடு இங்க இருக்கு. அப்படி பாக்குறோம் நாங்க. திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கை இருந்ததுல, அது இருக்கா இல்லையா? அது இப்போதைக்கு இல்லங்க. சரி, கருணாநிதி என்ன சொன்னாரு? அது என்னன்னா, இப்போதைக்கு அது ஒரு பிரிவினைவாதத்தை தோன்றுன்ற ஒரு பார்வையில இங்க இருக்க இந்தியால இருக்க வடக்கு மனிதர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அதனால நாங்க இங்க பிரிவினைவாதம் ஒற்றுமையே பலன் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்நாடகாக்காரன் என்ன பாக்குறான்? கர்நாடகாக்காரன் திராவிடத்தை ஏத்துக்கிறான். எங்க ஏத்துக்கிட்டான்? அவன் ஏத்துக்கிறான். நீ சொல்லு. ஒரு மொழியல் குடும்பமா திராவிடத்தை அவன் ஏத்துக்கிறான். என்னையா கதை கட்டு நீ? கர்நாடகாக்காரன் எந்த இதுலயுமே திராவிடத்தை பத்தியே பேச மாட்டான். கர்நாடகாவும் ஏத்துக்க மாட்டான், கேரளாவும் ஏத்துக்க மாட்டான், ஆந்திராவும் ஏத்துக்க மாட்டான். வேற ஏதாவது உருப்படியா பேசுவாயா? இந்த ஆளு காமெடி பண்றங்கிற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காயா? ராய் சொல்லுங்க. என்ன ப்ரோ, சண்டே தூங்கி ஏஞ்சிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள கூட்டணி முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல என்ன தப்புன்னு பேசினா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ட்ரை வடிவேல் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா, என்னடா எங்க அப்பா போட்டோல மாட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நாங்க ஆதரவு கொடுக்க போறோம். அதுக்காக பேசிட்டு இருக்காங்க இங்க. தப்பா பேசுறாங்க. அதுதான் முடிவாயிடுச்சுல்ல. எப்படியும் திமுக காரன் பேசினா கூட கோவம் வர மாட்டேங்குது சேமா. நீ பேசினா கோவம் வருது சேமா. விடு சேமா. ஆமா, உண்மையிலே சேமா அப்படி பேசாதீங்க. நல்லா இல்ல, ரசிக்க முடியல. வேற மாதிரி டென்ஷன் வருது. இல்ல ஒரு டைம்னா பரவாயில்ல, இது வந்து சீரியஸ் எடுக்க தோணல. அது ஒரு தடவை நல்லா இருந்துச்சியா? அது தொடர்ந்து அவர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி வேற மாதிரி இரிட்டேட் ஆகுது. இரிட்டேஷன் கூட சொல்ல முடியாது. நாளைக்கு இது ரெக்கார்ட் ஆகி வெளியில வரும்போது சேமா வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லணும், பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். அவர் ஒரு இன்டெலெக்சுவல் கிடையாது. சேமா நார்மல் பர்சன் கிடையாது. அந்த இன்டெலெக்சுவல் வந்து மூச்சுடாம பேசிட்டா நம்ம இன்டெலெக்சுவல் நம்பிடுவானு 4 திட்டத்தை சொன்னாயா? 4மே ஃபோர்ஜரி பாடு. அவன் சரி, நார்மல் பீப்புள் கிடையாது. சரி, அது இல்லாம என்ன டிஎம்கேவோட பெரிய ஐடி எல்லாம் ரூட் மாஃபியா வாங்கிட்டாங்களா? என்ன கதை அது? அது வந்து நார்மல் ஒப்பாரி இல்லையா? அது கொஞ்சம் வித்தியாசமான ஒப்பாரி. அதை கடந்து போயிருக்க தோழர்களே. அந்த ஒப்பாரி மேல கை வச்சிடாதீங்க தோழர்களே. இல்ல சரி, விக்கிற அளவுக்கு தான்டா உன் தொண்டர்கள் இருக்கானுங்க. என்னடா இப்படி மானங்கெட்ட தொண்டர்கள் வச்சுன்னு எதுக்குடா வாழ்றீங்க?
இல்ல அந்த ஒப்பாரி மேல கை வச்சேன்னா நதீருக்கு அப்புறம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ட்ராய். ஏன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட் டாட்ஸ். சோ சேட். சோ சேட். அப்புறம் நதீர் வந்து பொங்கல்ச்சிருவான். இப்ப அதர் இல்ல லிசன்ல இருந்தா ஆக்சுவலி உடனே மேல அது வந்துருவான். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க டிஎம்கே காரனுங்க, கேவலமா தான் பேச தோணுது. இல்ல அப்படி இல்ல எஸ்ஜி ப்ரோ. ஆட்சியில இருக்கும்போது 200 ரூபா கொடுத்தானுங்க, பாவத்தை 200 ரூபா நிறுத்திட்டானுங்க போல தோத்த உடனே. ஆமா, இப்போ வந்து காசு இல்ல, சரி. டீ குடிக்க கூட இல்ல. இல்ல எனக்கு இந்த என்ன படம் வந்துச்சுல, ஆஞ்சநேயருக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணானுங்கல்ல இவனுங்க. அது என்ன படம்? ஆதி இது புருஷா? இது அது மாதிரி வந்து ஆதிபுருஷ். ஒரு ஆதி கருணாநிதி புருஷ் ஆதி புகழாரா புருஷ் ஆதி அது புருஷ். ஏன்னா அது மாதிரி ஆதிபுருஷ் ஏங்க கருணாநிதிக்கு ஆதி ஆதி புருஷங்க. ஆதி புருஷன் அந்த படத்தை அது மாதிரியே இப்ப கருணாநிதிக்கு சீட் ரிசர்வ் பண்ணி போட்டோல வச்சு ஆனா எனக்கு ஐயா இதுல பெரிய நீங்க காமெடி எல்லாம் என்னன்னா, நீங்க என் எல்லாம் அது குடும்பத்துல வீட்ல ஒரே தான் ஒரு பாத்தீங்க. அதெல்லாம் ஒரு இதுலயே ஒரு நிகழ்ச்சியிலேயே அதெல்லாம் பண்ணிருக்காங்க போட்டோ அது வச்சு. ஓகே, நீங்க அது ஃபங்க்ஷன் 3D ஏதோ ஐயா, பண்ணாங்க. ஆனா கருணாநிதி தினமும் முரசொலி 3Dயா? படிப்பாருங்கிறது நம்மளுக்கு இத்தனை பேருக்கு தெரியும். இப்பவுமா இப்பவும் ஆமா, காபி படிக்கிறாரா? சாப்பிட மாட்டாரா? மெதுவடை சாப்பிட மாட்டாரா? டெய்லி காப்பி 2 மெதுவடை வச்சுதான் இல்ல பண்ணிட்டு நான் இந்த கருத்தை சொல்லிடுறேன். நான் இதை யார் வச்சிருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். என் குடும்பத்துல ஒரே ஒரு தீக்கா தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சு அவங்க வீட்டுல இருந்தது அப்படி நினைச்சு என் நெஞ்செல்லாம் புண்ணாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. ஐயோ என்னி எனக்கு புரியல சேவா புரியல. அவங்க என்னைக்கு புரியல? விபூதி இது ஊதுவத்தி இதெல்லாம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் என்ன தீக்கா புரியலையே என்ன கான்செப்ட்? படையெல்லாம் போடுறீங்க அப்புறம் தீக்கான்றீங்க. டிஎகாரங்களே வீரமணியை வந்து அதாவது அவால்ஸ வந்து தேர்ல தூக்கிட்டு போனா தப்பு, வீரமணியை தூக்கிட்டு போனா சரிம்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு வந்து நீங்க நியாயம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல அதுதான் படையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன தீக்கா வேண்டி கிடக்கு? அது என்ன கான்செப்ட்? படையல்ன்றது தமிழர்களுடைய பண்பாடு தோழர். அதான் புரியல என்ன பண்பாடு எப்பத்துல இருந்து? பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாருது? உங்களது தான் சம்ஷர் ப்ரோ. இல்ல இப்ப கட் ஆயிருச்சு. சேமாவோடது நினைக்கிறேன். சேமா ப்ரோ எதனாலும் என்னையா கடிக்கிறாங்க, நான் மியூட்ல தான்டா இருக்கேன். இல்ல சேமா நீங்க மியூட் போனதுக்கு அப்புறம் தான் சவுண்ட் குறைஞ்சது, அதனால கேட்டேன். இல்ல அவர் இல்ல. நான் வண்டி கூட ஓட்டல, சும்மாதாயா நிக்கிறேன் நானு. அவர் இல்ல அரன் ப்ரோ தில்லி ப்ரோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணேன் ஆனா போயிடுச்சு. இல்ல திருப்பி அக்செப்ட் பண்றேன். ஓ இல்ல அது டீலிமிட்டேஷன்ல பார்த்தேன் ட்ராய். அவன் என்ன போட்டிருக்க ரைட் அப்லாம் எப்படி எழுதுறானுங்கன்னா 7.2 நமக்கு வந்து 543 இருந்தது. 850 7.2ங்கும் போது நமக்கு 61 சீட்டு கொடுத்துட்டா அது ஃபேர் டீலிமிட்டேஷன். அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஆதரிக்கலாம். நேத்து வெஞ்சர்ஸ் பேசினது எங்களுக்கு என்னன்னா அது வந்து கரெக்ட் தான். நானும் சம்ஷீர் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போதே சொன்னேன், இது வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப சென்சஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு செமையா டிராப் ஆஃப் ஆகும். இது அக்செப்ட் பண்ணி போயிருக்க வேண்டியதுதான் கரெக்டான மூவ். 50% கண்டிப்பா ஹைக் பண்ணி தரோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்ட்டா அதுதான் ஃபேர் டீல். ஏன்னா அதை தாண்டி ஃபேர் அண்ட் ஸ்கொயரா பண்ண முடியாது. சென்சஸ் போயிடுச்சுன்னா நீங்க யூபிக்கு வந்து ஒரு 250 to 280 போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரு 50 52ல நின்னுடும். சோ அதுதான் கரெக்டா இருக்கும்னு பேசணும். அது ஓகே, அது நீங்க ஃபர்ஸ்ட்லயே ஒத்துக்க வேண்டியதானே. ஓ இப்ப எனக்கு தெரிஞ்ச அவனுங்க இப்ப இதுலதான் சென்சஸ்ல தான் வந்து நிப்பானுங்க. நீ வேணா பாருடா அவனுங்க ஒத்துக்க இந்த மாட்டானுங்க. பாயிண்ட் தான் முரளி ப்ரோ, வேற பாயிண்டே கிடையாது. சொல்லிட்டு இருந்தோம் அவனுக்கு அதை கொடுக்குறோம்னு சொன்னானே தவிர இதுல கிடையாது, பில்லுல அது கிடையாது. இல்ல சம்சித்தோல பில்லுல கிடையாது சம்சித்தோல. ஆனா இப்ப பாருங்க அவனுக்கு வந்து திமுக பாஸ் பண்ண வச்சுட்டு அவன் மறுபடியும் இப்ப மாத்திடுவான் பாருங்களேன். அப்படி பண்ணுவானா? வாய்ப்பு இருக்கா? இது மாதிரி இடபிள்யூஎஸ் மாதிரி பேசணும். இல்ல சம்ஷீர் ப்ரோ அதுதான் சொன்னாரு, இந்த பில் பாஸ் பண்றான், நெக்ஸ்ட் பில்லு உடனே திருத்தி பாஸ் பண்ணானா அடுத்த வாட்டி அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு இல்ல கேட்டாரு. இதுலயே செக் வச்சிருவான் ட்ராய். இதுல என்ன பண்ணிடுவானா, நான் வந்து அடுத்த வாட்டி பர்மிஷன் கேட்க தேவையில்லைன்ற ஒரு செக் இதுக்குள்ள வச்சு பண்ணுவான். அவன் அந்த இடபிள்யூஎஸ்க்கு பண்ணா ஞாபகம் இருக்கா? இடபிள்யூஎஸ்க்கு அப்படிதான் பண்ணான். சிம்பிள் ப்ரோ, இப்ப பண்ணிடுறேன். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி வருதோ அதுக்கேத்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு ஒரு பில்ல உள்ள சொல்லிட்டானே என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப போன தடவை அவன் வாயால சொன்னா 50-50ன்றது பில்லுல இல்ல, அதனால ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்த்தோம். இந்த தடவை அதை பில்லுல கொடுத்துட்டா அதனால ஃபேர் டீலிமிட்டேஷன் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்க விட்டுறாங்களா? இல்ல போன வாட்டி இல்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் அந்த சீட்டோட நம்பர்ஸை வந்து 24 years ஆர் 20 yearsக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னா 27ோட அந்த சென்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயா வாய்ஸ் மாறுது பாருங்க ஐயா, கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயா. ஆமா அவரு 15 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனா எனக்கு
எனக்கு பில்ல பொறுத்துதான் இவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணுவாங்கன்னு பாப்போம். சரி சேமா ப்ரோ, பில்ல பொறுத்து தான் பண்ணுவீங்கன்னா போன வாட்டியும் பில்லுக்காக நீங்க இது பண்ணிடணும். எத்தனை வந்து ஓ, வீட்டுக்கு வந்து அது சிகரெட் வாயில எடுத்து வச்சு தான் சொன்னாங்க, கொடுத்துருக்க. அதனால அதை எதிர்த்து இருப்பானுங்க. இந்த தடவை என்ன சொல்றாங்க காரணம் அவனுக்கு சொல்லும் போதுதான் நம்ம புரிஞ்சுக்க ப்ரோ முடியும். போன வாட்டி பில்லு யாருக்காவது வெளியே வந்துச்சா? பில்லு கொடுத்துருவாங்க முன்னாடியே. பில்லு நம்மளுக்கு வெளியே இதுல வந்துச்சா? வெளியே வராது, எம்பி கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சுதான் பேசினாங்க போன தடவை. சுவே போன எல்லாம் வாட்டியே போஸ்ட் போட்டிருப்பாரு, கொடுத்ததுல போய் பாருங்க பில்லோட டீடைல்ஸ். ஆமா புரியல ப்ரோ. அமித்ஷா ஆனா அன்னைக்கு இதுல வந்து பார்லிமெண்ட்ல பேசினது 50% இது தானே பேசினது. ஆமா, அது பில்லுல கிடையாது, வாயில சொன்னாங்க. சொன்னானுங்க ஆக்சுவலா இது ஃபேரா இருக்கும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொன்னானுங்க, பில்லுல இல்ல. பில்லுல அப்புறம் இந்த எதை டிபெண்ட் பண்ணி என்னன்னு போட்டிருந்தாங்க பில்லுல? பில்லுல என்னன்னு போட்டிருந்தாங்க? பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். ஆமா, 2011 சென்சஸ் வச்சு பண்ண போறான். அது ஃபேரா இருக்காது. நம்ம 2000லயே நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற, நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற கான்செப்ட் போயிட்டு. அது எப்பயோ பண்ணது 2011 இல்லையா, முன்னால இருந்தே பண்ணாரு, இந்திரா காந்தி பீரியட்ல இருந்தே பண்றோம். 2000 அதுதான் சொல்றாங்க, 2000லயே போயிட்டோம் சேமா, நம்ம 2000லயே போயிட்டோம் நம்ம. ஆமா, எப்ப வந்தானுங்க? இப்ப நம்ம வந்து நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாறிட்டோம் நம்ம. அதுதான் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர்னு மைக்கேல் மாதிரி ஆளுங்க இருக்காங்க நிறைய பேர் பாத்துங்க. அப்படி இல்ல சார், மைக்கேல் இல்ல, அது சின்ன பையன், அது விட்டுருங்க. வீட்டுலதான் உதாரணத்துக்கு சொன்னேன், பர்சனல் இல்ல. இல்ல எனக்கு சரி இருங்க, நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா பில் வருதுன்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த பில்லா இருந்தா பாப்போம். இல்ல சேமா, ஆல்ரெடி என்னென்ன பில் டிஸ்கஸ் பண்ண போறோங்கிறத கொடுத்திருக்கானுங்க. அந்த டிஸ்கஷன்ல இது இல்லன்னு தானே சொன்னாரு அவரு. ஆமா, டீலிமிட்டேஷன் இல்ல. அதே நேரத்துல அவன் என்ன சொல்றான்னா, கிரண் ரிஜிஜு சட்டமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து இந்த லிஸ்ட்ல இல்லாத பில் வந்துச்சுன்னு சொன்னாக்கா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, அலுவல் குழு, சான்சேஷன் கமிட்டியா தெரியும் அந்த குழுக்கு விவாதத்துக்கு போகும்னா, அப்ப இந்த டீலிமிட்டேஷன் வந்து போன வாட்டி அந்த அலுவல் குழு விவாதிக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பில்ல. ஒருவேளை அலுவல் குழுக்கு கொண்டு போயிட்டு அடுத்த செஷனுக்கு கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவனை எம்பி பர்ச்சேஸ் பண்ணிடுவானுங்கய்யா. ஆல்ரெடி சிவசேனால இருந்து தூக்கிட்டானுங்க, டிஎம்ல இருந்து தூக்கிட்டானுங்க. இனி மிச்ச மீதி இருக்கிறது கொஞ்சம் காங்கிரஸும் கொஞ்சம் சமாஜ்வாதி பார்ட்டியும் டிஎம்கேவும் தான். ஓகே தான், வந்துரும் பாப்போம் நாளைக்கு. ஆனா ஆக்சுவலா தெரிஞ்சிடும், கொண்டு வந்துருவானுங்க செம்சி தொடர். இதை வந்து இதுல இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டானுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல ஆக்சுவலா இவனுக்கு வெளிநடப்புற பண்ணல இன்னைக்கு. இல்ல முரளி ப்ரோ, இந்த இதுல வந்து இந்த அசம்பிளி செஷன் அவனுக்கு எத்தனை இது அவனுக்கு போட்டு பாக்குறானுங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்பானுங்க. வின்டர் செஷன்ல தான் எடுத்துன்னு வருவானுங்க. இல்ல இதை நார்மலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வின்டர் செஷன்ல எடுத்துன்னு வருவானுங்க. ஓகே 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 ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் நீ ஆதரிக்க போறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. 61 ஆக்கிட்டோம், நாங்க ஆதரிச்சிட்டோம் அப்படின்னு முடிச்சிருவானுங்க. ஆனா அவன் அதுக்கப்புறம் திருப்பி செக் வச்சு சென்சஸ்ல கொண்டு வர போறான். ஆதரிச்சு போட்டுருவானுங்க. அப்படி இல்ல அப்படின்னா வெளிநடப்பு பண்றானுங்க. எதிர்த்து போட மாட்டானுங்க இவனுக்கு கன்ஃபார்மா. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவன் பாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் சென்சஸ்ல கொண்டு வந்தா லாக் பண்ண போறான் 29க்கு. இது 34க்கு 29 வராது எப்படி இருந்தாலும். 34 வந்து சென்சஸ்ல தான் லாக் அடிக்க போறான் அவன். இதை டிபெண்ட் பண்ணி ஒரு எலெக்ஷன் தான் போவோம். அவன் அடுத்த வாட்டி மெஜாரிட்டி இன்கேஸ் எடுத்துட்டானா, நீ என்னடா என்ன சப்போர்ட் பண்றது, நான் சென்சஸ் எடுத்துன்னு வரேன்னு சொன்னாலும் உங்களால எதிர்த்தெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அப்படிதான் ஆகுது. ஏன்னா அவன் அதுல இந்த இதுலயே செக் வச்சிருவான். ஃபேர் லிமிட்டேஷன் கொண்டு வந்தானா பிரச்சனை கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா என்ன பிரச்சனைனா, அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாம விட்டுட்டானுங்கன்னா அது அடுத்த எலெக்ஷன்ல இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா, இல்ல சம்ஜித் அவன் சொல்லிட்டு அதுல உள்ள செக்க வச்சு முடிச்சிட மாட்டானா? நீங்க இடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இந்த ஏற்கனவே அடிபட்டலையா நீங்க? இடபிள்யூஎஸ் மாதிரி இதை பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. நீங்க ஒன்ஸ் வந்து பாஸ் பண்றீங்கன்னா, ஆமா அது வந்து அது எப்ப வரும்னா கட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இவர் சம்சீர் ப்ரோ சொல்ற மாதிரி அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் டைம் இவங்க மெஜாரிட்டி வந்த அப்புறம் அதை ரிவோக் பண்ணி இது பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஓகே, அது பார்லிமெண்ட்ல இதாயிடுச்சுல, அதனால பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, எனக்கு அது ஒரு டவுட் இருந்துச்சு. நாளைக்கு திமுக பண்ணமா பாத்துருமியா, ஜாலியா இருக்கு. நாளைக்கு நடக்காது சேமா ப்ரோ, இந்த அசம்பிளி செஷன்ல நடக்காது. பார்லிமெண்ட் செஷன் அசம்பிளின்னு சொல்லாதீங்க. அதுதான் பார்லிமெண்ட் செஷன்ல நடக்காது. ஏன்னா அவனுக்கு இது ஒன்று, எதர் தே ஆர் ட்ரைங் டு நார்மலைஸ் திங்ஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே, இல்லை அவங்க போட்டு பார்க்கலாம் இந்த வாட்டி என்னதான் சொல்றாங்க எல்லாரும் பார்ப்போம், அடுத்த அசம்பிளியில எடுத்துன்னு வந்துருவோம் அப்படின்ற கான்செப்ட்ல இருப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு வின்டர் அசம்பிளி இருக்குல்ல, இன்னும் 2 மாசம் தானே.
இதோ ஜூலையா இது? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் விட்டு நவம்பர் லாஸ்ட்ல இல்லைன்னா டிசம்பர்ல வந்துடும். அதில் பார்த்துக்கலான்ட்டு இருப்பான். அவனுக்கு மீன் டைம் சென்சஸ் ஒர்க்கும் போயின்னு இருக்கும். ஆமா ஆமா. எல்மன்சா மேல வந்தா அப்புறம் ஏன் கீழே போயிட்டான்? சாம் மேல வாடா டேய். சென்சஸ்ல எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஆமா நான் பண்ணணும் ட்ரை. அது முரளி பேசுறது கேக்குதா முரளி? கேக்குது சொல்லு சொல்லு. பட் ஆனா கொஞ்சம் ஜார் ஆகுது. இந்த முரசொலியில ஒரு பிக்சர் போட்டுறானுங்க, இப்பதான் பார்த்தா நீ போட்டது. அது எதுக்கு யூகே பார்லிமெண்ட்டும் யூகேல உள்ள பென் டவரையும் போட்டு வச்சிருக்கானுங்க? இதை நான் எங்க போட்டிருக்கேன்? இல்ல சேமா போட்ட பிக்சரு. அது ஏதோ எக்மோர்னு நினைச்சு யூகே பார்லிமெண்ட்டையும் இதையும் போட்டு வச்சிருக்கானுங்க, பென் டவரையும். ஓ அவனுக்கு ஏதோ காமெடி பண்றானுங்களா? நீ வேற அதை வேற சீரியஸா எடுத்துக்கிற. அது எல்லாத்தையும் ஒத்துக்குவேன், எல்லாத்தையும் ஒத்துக்குவேன். 2 வரல கட்டாம 5 வரல மாதிரி காங்கிரஸ் மாதிரி கட்டிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு வந்து கேக்குறாரு. வாங்க ஆர்டிபி, நல்லா இருக்கீங்களா ஆர்டிபி? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா வர இருக்கும். உங்களுடைய அவைலபிலிட்டி ஸ்பேஸ்ல ரொம்ப கம்மியாயிருச்சு. எதுவும் முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா ஆர்டிபி, நீங்க வந்து ஃபுட்பாலை விட்டுட்டு என்னைக்கு வரீங்களோ அன்னைக்குதான் நாங்க வந்து ஒரு வாரம் மட்டும் பிரேக் எடுத்துக்கணும் ப்ரோ. அண்ணன் படம் இருக்குல்ல ப்ரோ, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மொத்தம் வருவோம். நீங்க வந்து ஃபுட்பாலை வந்து நாளையோட விட்டுருவீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து உங்களை எனிமிட்டியா இல்லாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவோம் ஆர்டிபி. நிறைய எதிரி ஆயிட்டாங்க ப்ரோ நமக்கு. நானே உங்களை எதிரியா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆர்டிபி ப்ரோ. அதுக்காக ஆமா, இவரு அப்படியே அமெரிக்கா, இவரு சைனா 2 பேரும் எதிரி. இப்ப நடுவில் நிக்கிறாங்க. வடகொரியா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க ப்ரோ சண்டை செய்யுங்க. இல்ல ஆர்டிபியோட சண்டை போறது அவரு மெஸ்ஸி பிளஸ் ஓபன் பண்ணிட்டான் ப்ரோ. இப்படி சொல்லிட்டீங்களே முரளி ப்ரோ. நீங்க ரோஹினி டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணிட்டான். செகண்ட் டேல இருந்து ஓபன் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் டே ஆமா ஃபர்ஸ்ட் டே பண்ண மாட்டான். என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டியா ட்ரை உனக்கு டிக்கெட்? அது இன்னும் தியேட்டரே கன்ஃபார்ம் ஆகலையாமே வெற்றியே. ஓ வெற்றியில கேட்டுட்டு இருக்கீங்களா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கியா பல டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும்? ஓ நான் என்ன கேட்கல, உனக்கு கேட்டேனா? எனக்கு நாளைக்கு விஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு இருக்கேன். எனக்கு ரோஹினி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு விஜில் நாளைக்கு கேட்கறேன்னா அது டிபெண்ட் பண்ணி மாத்துறதா போலாமா அப்படின்ட்டு. ஓகே ரோஹினில நீங்க பாக்க ட்ரை பண்ணுங்க. அது ரோஹினி மெயின்ல கிடைக்கல ப்ரோ. மெயின்னா வேஸ்ட், மெயின் இல்லனா வேஸ்ட்யா. எல்லா ஸ்கிரீனும் மிச்ச எல்லாமே மொக்கையா இருக்கும். அதனால தான் நான் யோசிச்சு விஜில் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். விஜில் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். செங்கல்பட்டுல என்ன புதுசா ரோஹினி திறக்கறாங்களா? அது C3 சமா, C3 அந்த இது லாரல் அத வாங்கிட்டானே. ஓ C3 லாரல். அதான் சரி பசங்களோடயாவது போலாம். நம்ம பசங்க 2 பேர் இருக்காங்க இங்க ட்விட்டர்ல. அவங்களும் விஜில் மைக்கேல்லாம் வரன்னு இருக்கானுங்க. முருகன்ல போயிடுங்க. அது பெட்டர் ஆப்ஷன். மைக்கேல் வரேன்னு சொன்னானா? ஓகே பேசலாம். இருக்குல என்ன வேலை? சொல்லுங்க. ஓடின் மெஸ்ஸி எங்க பார்க்க போறீங்க சொல்லுங்க. ஓடின் மெஸ்ஸி ஃபேன். மெஸ்ஸி ஓடின் ஃபேன் சொல்லுங்க. சாரி ஓடின் மெஸ்ஸி ஃபேன் சொல்லுங்க. எங்க பாக்குறீங்க படம்? தெரியலையா பார்க்கணும். இப்போ தியேட்டர்ல பார்க்க போறேன்னு சொல்லிட போறாங்க. காரப்படத்துல இருக்கேன். அந்த பக்கம் விவிரா மால் இருக்கு, மெரினா மால் ஏதோ இருக்கு, ஏஜிஎஸ் வேற என்ன இருக்கு. சென்னையில இருக்கியா? ஆமா ஒரு 2 மாசத்துக்கு. நாங்க பெங்களூர் பாக்குறோம். ஓடின பெங்களூர் எங்க போறீங்க? பெங்களூர்ல அந்த தியேட்டர் பேர் தெரியல, பக்கி சொல்லி தியேட்டர் பேரு முகுந்தான் தானே சொன்னாரு. தெரியல இல்ல அந்த பேர்ல வேற ஏதோ ஒரு பேர் அது. ஓகே முகுந்தா தியேட்டரே கொளுத்தி வச்சிருக்கானுங்க. பயங்கரமா இருக்கு. ஆமா பயங்கரமா இருக்கு. பெங்களூர் பயங்கரமா இருக்குமா ட்ராய்? அதுக்கப்புறம் தான் நான் பசங்கள்ட்ட கேட்டேன். ஏதோ தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமாலாம் இருக்காது. ஆனா காலைல பயங்கரமா இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. முரளி ப்ரோ நான் சொல்றேன். சித்தேஸ்வரா சொல்லுங்க ஆர்டிபி சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன். நீங்க புக் பண்ணீங்களா? ஐயா நம்ம காசே இல்லாத போதே அவ்வளவு செட்டை செய்வோம். இப்பெல்லாம் சும்மா இருப்போமா? நம்ம எல்லா விஷயத்தையும் பேச வேண்டாம், விடுங்க. புக் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா பண்ணியாச்சு ப்ரோ, பண்ணியாச்சு. ஆல் டன். சூப்பர். எத்தனை ஷோ பண்ணிருக்கீங்க ப்ரோ? நீங்க அதான் சொல்றேனே, விடுங்க. நீங்க அத யாராவது பேசுவாங்க, வாங்க இங்கிட்டு வாங்க. ஏன்னா படம் பாக்குறது எத்தனை ஷோ இல்ல ப்ரோ, ஆரம்பிக்கும் போது அங்கதான் ஆரம்பிப்போம். அப்புறம் அடுத்து போயிரும். அதனால வேணான்றேன், விடுங்க. இந்த ப்ரோமோ பாத்தீங்களா? மேல ராப் தானே, அது இன்னும் பாக்கல ட்ரை. இப்பதான் பார்த்தேன். ராப் தான் பார்த்தேன். சூப்பரா இருக்காது. சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ஆனா வித்தியாசமா இருக்கு.
என்ஜாய் பண்றதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமான டைலமால இருக்கு மைண்ட். என்ன படம் வரும்போது என்ன ப்ரோ விக்னேஷே ஃபுல் வந்து ஜாலி 3 மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு கேக்குறாப்புல நீங்க என்ன கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க? அதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன்ல கிளியரா இருங்க ப்ரோ. ஃபுல் ஜாலி தான் கொண்டாடி அவ்வளவுதான். தள்ளுறாங்க. ஓ நான் பேசுறது கேக்குதா? காலையில ஒரு ஷோ பாருங்க, கேக்குது மத்தியானம் ஒரு ஷோ கேக்குது ப்ரோ. பாருங்க, நைட் ஒரு ஷோ பார்த்து போய் படுத்து தூங்கிருங்க. ஐயோ ஆனா எனக்கு ஸ்பேஸே காட்ட மாட்டேது. நான் கனெக்டிங்ல போயிட்டேன். ஆனாலும் நான் பேசுறது கேக்குதுன்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல கேக்குது கேக்குது. திருப்பி எனக்கு ஸ்டார்ட் லிசனிங் காட்டுதியா? வெளில போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. சரி நான் ரிமூவ் மட்டும் பண்ணி விடுங்க. ரிமூவ் ஃப்ரம் ஸ்பீக்கர்ஸ் கொடுங்க. நான் எனக்கு நீ பிடிச்சிருந்த மொமெண்ட் வந்து விக்னேஷ் வந்து நீங்க நல்லா பண்ணியிருந்தாரு. எக்கோ அடிக்குதுங்க பயங்கரமா. இப்ப பேசுங்க ஆதி ப்ரோ. ஓகே இப்ப கிளியரா இருக்கா? இப்ப நல்லா கேக்குது. ஓகே டன். பேசுங்க ஐயா, பேசுறேன்னு சொல்லிட்டு இல்ல ஸ்பேஸ்ல இல்ல இருந்து அதுதான் ரிமூவ் நான் சொல்றேன். இந்த அடிச்சிட்டீங்களா? விக்னேஷ் இன்னைக்கு ஐயா நான் ஸ்பேஸ் ஒரே நிமிஷம் ஆர்டிபி ப்ரோ. ஸ்பேஸ்ல இருந்தெல்லாம் ரிமூவ்லயே இல்ல ப்ரோ. யாத்தங்க பேசுறாரு அவரு? முரளி ப்ரோ மெசேஜ் டிஎம் அனுப்பிச்சிருந்தாரு. ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் அடிச்சிட்டீங்களா? ஓ நீங்க ஸ்பேஸ்ல எனக்கு காட்டல. இப்பதான் ஸ்பீக்கருக்கு ஐயோ அப்ப நான் கீழே எனக்கு லிசன் திருப்பி ஸ்டார்ட் லிசனிங் அடிச்சு அப்புறம் பார்த்தா நான் உள்ளே இருக்கேன். என்ன கருமன்னு தெரியல. கடப்புறம் ப்ரோ நீங்க அப்டேட் பண்ணீங்களா உங்க ஆப்ப போனை? அவன் ஏதோ வேலையா இருக்காங்க. பேச முடியாத இடத்துல இருக்கான். பேச மட்டும் போட்டு உட்காந்துருக்கான். அப்டேட் ஆனா உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா ஐபோன்லயும்? ஆமா எனக்கு நடுவுல சில பக் இருக்கு. எனக்கு எந்த மாதிரி பக்னா பேசிட்டே இருக்கும்போது மெசேஜ்குள்ள போனேன்னா ஸ்பேஸ் பேசுறது கேட்காது. உங்களுக்கு அது மாதிரி இருக்கு. நான் மெசேஜ் போனா அப்படியே ஆப் க்ளோஸ் ஆயிடுது. மெண்டல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓ என்ன ஐபோனுங்க இந்த நிலைமையா? என்னையா பண்ணி வச்சிருக்கான் அந்த அப்டேட்ன்ற பேர்ல? என்ன கருமத்தை பண்ணானே தெரியல. இவனும் டெய்லி அப்டேட் விடுறான். பக் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா அதை தவிர மற்றது எல்லாத்தையும் பண்றான். இதுல நீங்க யோசிச்சு பாக்குறது என்னன்னா, அதாவது நீ ஃப்ரீ யூசர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. இங்க பணம் கட்டிட்டு பிரீமியம் வாங்கி வச்சுட்டு இங்க அவதிப்படுறான் தெரியுமா? அவன் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். ட்ராய் நான் போய் அப்டேட் பண்ணிட்டு வரேன். பைக் கேட்ட திரும்ப கூட. ஆனா எனக்கு புரியல ஆர்டிபி. நீங்க ஐபோன் வச்சுட்டு ஸ்பேஸாவது போட முடியுது. உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜாவது இருக்கு. எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்ல. கோஸ்ட் வாங்க முடியல. ஐபோன் வச்சிருந்தாதான் ஸ்பேஸ் போட முடியும்னா என்ன ப்ரிவிலேஜ் ப்ரோ? என்ன ப்ரிவிலேஜ் இது? கம்யூனிஸ்டுகள் மட்டும் தான் அப்ப ஸ்பேஸ் போட முடியும். கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள். கம்யூனிஸ்ட் கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள். ஆனா இந்த அரசியல் காலம் 2026 ரொம்ப கொடூரமா போயிருச்சு ப்ரோ. திமுக காரன் ஒரு சம்சீர் ப்ரோ எல்லாம் பாருங்க ரெக்வெஸ்டே கொடுக்கல, ஸ்ட்ரைட்டா மேல ஏறினாரு பாருங்க. இதுதான் ஐபோனோட ப்ரிவிலேஜ். முதலாளித்துவத்தின் சதி ப்ரோ இதெல்லாம். தமிழ் அந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குறாருப்பா. முடிஞ்சு போச்சு. வணக்கம், நன்றி, வணக்கம். அப்டேட் ஆகி நான் அப்படியே கிளம்பிடுறேன். நீங்க பேசுங்க தோழர்களே. எவ்வளவு பயந்து ஓடுறீங்க எல்லாரும்? சேமா இது ஆடிபி அவட்டலாம் எப்பா அவன் லூசியா அவன். நான் ரிக்வெஸ்ட் பண்றியா? என்ன சம்சி தோழர் என்ன நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்எஃப்ஐ தோழர், நீங்க வந்து இவரோட எல்லாம் எனக்கு புரியல என்னன்னே தெரியல. உங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. தமிழ்நாட்டிலேயே இந்தியாலே இல்லாம ஒரு கட்சி நடத்தி 3000 பேர் மெம்பர் ஆக்கியிருக்காரு. பெரிய சாதனையாளர். 3000 பேரா? ஆமா. சம்சி தோழர் வீட்டு பொண்டாட்டியா மெம்பரா? நீங்க வேற சொன்னாரியா? சீரியஸா சொன்னாரியா? கேப்போம்யா என்னன்னு. இருக்கிறது 2 பேர் தான் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஐடி அட்மின் சம்பளம் கொடுத்துருக்கனால அவன் சேர்ந்துருப்பான். தமிழ்வேந்தர் உங்களை பத்தி அவதூறு பரப்புறாங்க. நீங்க மேல வந்து பதில் சொல்லுங்க. இவ்வளவு பேர் அரசியல் படுத்துங்க. இல்ல சம்சீர் ப்ரோ 3000 என்ன அதை இன்னும் கூட்டி விடுவார். லிங்க் மட்டும் ஜாயினிங் ஃபார்மாலிட்டி மட்டும் எப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஆர்டிபி அதுல காசுலாம் கேட்பாரு. இல்ல நீங்க தமிழ் சாதிங்கிறது உறுதிப்படுத்தணும். ஒருவேளை நீங்க தமிழ் சாதிங்க உறுதிப்படுத்த தவறுனீங்கன்னா அவரே உங்களோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ற அதிகாரம் வச்சிருக்க கட்சி அது. இல்ல அப்ப இந்த மாதிரி ஜான்சினா அண்டர்டேக்கர் அவங்க எல்லாம் சேர முடியாதா? நீங்க இது மாதிரிலாம் சேர முடியாது. இல்ல தமிழ்வேந்தர் வாங்க. 113 பேர் இங்க இருக்காங்க. அரசியல் படுத்துங்க ஐயா. வாங்க ஐயா. வாரும் ஐயா. வாரும் ஐயா. இருக்காரா? போயிட்டாரு. ஜோயலன் வந்திருக்காரு சேமா நம்ம ஸ்பேஸுக்கு. ஜோயலன் இப்ப எந்த அணில இருக்காருன்னு கேட்கணும். ஜோயலன் வேணா கொடுங்க ட்ராய்.
கொடுக்குறது யாரு ஜோயல்? அதிமுகவின் போர்வால் ஏடிஎம்கே சவுத் ADMK. சைடு. முரளி சேம் எப்படியா ரொனால்டோ ஃபேனா மாறினாரு? சேமா ரொனால்டோ ஃபேன் எல்லாம் ரொனால்டோ மாறல. ஃபேன் இங்க கிடையாது, இருக்க சில பேரை மெஸ்ஸி வெறுப்பேத்தணும்னு எதிர்ப்பாளர். ரொனால்டோன்னு சொல்லி தெரியுறாரு. சேமா ப்ரோ மெஸ்ஸி எதிர்ப்பாளர், ரொனால்டோ ஆமா. ஃபேன் கிடையாது. இல்ல அப்ப அவர் வந்து ஏகாதிபத்திய இஸ்ரேல் எதிர்ப்பாளர். இல்ல உண்மையில இஸ்ரேல் பிரசிடென்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றான் அர்ஜென்டினாவை. அதனால எனக்கு பிடிக்கல சம்சித்தோல. இன்னைக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அதை பார்த்தோம் அந்த நாங்க போஸ்ட். இப்ப பாருங்க, இஸ்ரேலுக்கு எதிரானவங்க நீங்க என்ன அதை போய் பாலிடிக்ஸா பாத்துன்னு இருக்கீங்க? அந்த பாப்புலரிஸ்ட் தான் அந்த அரசியல உள்ள கொண்டு வருது. மெஸ்ஸி ஒரு சாதாரண என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்தா அர்ஜென்டினா இஸ்ரேல் பிரசிடென்ட் ஏன் சப்போர்ட் பண்றாரு? புரியுதா? சேமா ப்ரோ, இதுதான் இந்த ஃபுட்பால் உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய சதி. அதாவது சதியா? ஆமா, இது வந்து ஒரு பிளேயரு விளையாண்டு எவ்வளவோ வர்றான். ஆனா அந்த ரொனால்டோ ஃபேன்ஸ் பாருங்களேன், இது அப்படியே ஒரு அரசியல் பூசி அப்படியே இந்த ரொனால்டோக்கு வர இது மெஸ்ஸிக்கு வர கிரெடிட் கெடுத்து கிடையாதுங்க. நான் மெஸ்ஸி ஏற்றுங்க, என்ன விடுங்க. அதான் மெஸ்ஸிக்கு வர கிரெடிட் கெடுத்து விட்டுருவானுங்க. இருங்க ஆர்டிபி ப்ரோ, நான் ஃபர்ஸ்டே நிறுத்திட்டேன். அப்பயே சொல்லிட்டேன், கேமா பாருங்க, பாலிடிக்ஸா பாக்காதீங்க. இல்ல நான் அதான் சொன்னேன், நான் கிளாரிஃபை பண்றேன் ப்ரோ. அவர்